வார்த்தைக்கு நேரம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஜபத்தை நம்ம பண்ணிட்டு வார்த்தைக்கு நேராக போகலாம். அந்த வார்த்தை நம்ம எப்பவுமே ஆண்டவரோட வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி யார் மூலமாக ஆண்டவர் பேசினாலும் அந்த வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம ஒரு விஷயத்த செய்யணும். நம்ம ஆண்டவர் வார்த்தை கிடைக்குது அப்படின்றதுனால நம்மளால ஈஸியாக நம்ம கேட்க முடியுது அப்படின்றத வெறுமனையாக கேட்கறத குறித்து மட்டுமே நம்ம யோசிக்கக்கூடாது. அதை விட அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு நம்மளோட மனம் திறந்த மனதுடையதாக நிச்சயமாக இருக்கணும். அப்படி நம்ம வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மளுடைய எல்லா யோசனைகளையும் நம்ம எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாக வச்சிடணும். ஆமென். அதை நம்ம செஞ்சுட்டு நம்ம ஆண்டவரோட வார்த்தையை நீங்கள் திறந்த மனதோடு நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அப்போது அந்த வார்த்தை உங்களோட இருதயத்துக்குள்ளாக நிச்சயமாக கிரியை செய்யும். அந்த வார்த்தை உங்களோட இருக்கும். நீங்கள் கேட்க வந்த அந்த வார்த்தை நீங்கள் கேட்டுட்டு ஒரு காது வழியாக வந்துட்டு இன்னொரு காது வழியாக போகாது. ஆமென். இன்னைக்கு அதனால்தான் இன்னைக்கு நம்ம என்னதான் எத்தனை வார்த்தைகளை கேட்டாலும் நம்ம அந்த வார்த்தை நம்மளோட மனசுல நிற்கிறதே கிடையாது. ஆமென். இப்படியாக ஒரு சின்ன ஜபத்தை நம்ம செய்து நம்ம வார்த்தைக்கு நேராக போகலாம். கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக இந்த நாளில் எல்லாரும் சேர்ந்து ஜபிங்க. சோத்திரமாண்டவரே, 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 சோத்திரமாண்டவரே. அவரே இந்த நாள்லையும் கூட ஆண்டவரே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக வந்து கிரியை செய்யும்படியாக நீங்கள் தான் உதவி செய்யணும். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சொல்லுங்க. அந்த வார்த்தை எங்களோட வாழ்க்கையில செயல்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. அந்த வார்த்தை உங்களை தொடரணும் அப்படின்னு நீங்க ஜெபிங்க. நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நேரங்கள்லையும் அவரோட வார்த்தை உங்களோட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு இந்த நாள்ல இந்த ஜபத்தை முடித்துட்டு நம்ம ஆராதனையை முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த வார்த்தை எங்களோட டிராவல் பண்ணணும்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களோட இருங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரட்டும், எங்களோட ரட்சிப்புல ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாக அநேக இருக்கிற குறைகள் எல்லாம் விலகி ஆண்டவரே இன்னும் அதிகமாக நாங்கள் பரிசுத்தமாகிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே இன்னுமே நாங்கள் வந்து உங்களை நெருங்கி வர உதவி செய்யுங்க. எங்கள்கிட்ட இருக்க எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் ஆயத்தமாவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தியாக செய்ய போறதுக்காக நன்றி. எங்களோட பேசி ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். முதலாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மறுபடியுமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்து அவரோட நாமத்தை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை மூலமாக ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆராதிச்சுட்டு வரோம். ஆமென். முதலாவது ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக மறுபடியுமாக அவரோட வார்த்தையை பிரசங்கிப்பதற்கும் அவரோட ஊழியங்களை செய்வதற்கும் இந்த இடத்துல அவர் என்னை கொண்டு வந்த அவரோட கிருபைக்காக முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். இன்னைக்கு கூட மறுபடியுமாக ஒவ்வொரு வாரங்களும் நம்மோட ஆராதனை மூலமாக நம்முடைய சபையின் ஆராதனை மூலமாக நம்ம அதை பயன்படுத்தி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிட்ட நெருங்கணும் அப்படின்றது தான் இந்த சபையினுடைய முக்கிய நோக்கம். ஆமென். இந்த சபை மட்டும் இல்லை, நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சபைகளுமே ஒவ்வொரு வாரமும் உங்களை ரீஸ்டோர் பியூரிஃபை பண்றதுக்கான நாள் அது. ஆமென். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அந்த ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒவ்வொரு வாரமும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு வழி நடத்துதலையும்
ஒரு உயர்வையும் அந்த ஆராதனை உங்களுக்கு கொடுக்குது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆராதனைக்கு எதுக்கு போறோம்? ஆராதனைக்கு. நம்ம பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறது வழக்கம் இல்லை. நீங்க சொல்லுங்க, ஆராதனைக்கு எதுக்கு போறோம்? புரியல. அவரை ஆராதிப்பதற்கு. வேற வேற எதுக்காக போறோம்? நிச்சயமாக நான் சொன்னது போலவே நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆராதிக்க தான் போறோம். ஆனா அந்த நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்றத விட நம்ம அந்த ஒவ்வொரு ஆராதனையின் மூலமாக, அந்த ஓய்வு நாளினுடைய அந்த ஆராதனை மூலமாக நாம ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு நாட்களுமே புதிதாக்கப்படுகிறோம். நம்ம ஆராதிக்கிறதுனால நம்ம புதிதாக்கப்படல. அந்த ஆராதனை அவர் நம்மை புதிதாக்கிறார். ஆமென். அவர் நிமித்தமாக தான் நாம் அவர் ஆராதிக்க முடியுது. அவர் நம்ம கிட்ட நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தின் நிமித்தமாகவே நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அவரோட வார்த்தைகள் மூலமாக நம்மை வழிநடத்தி வராரு. நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலையும் கூட, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அநேக காரியங்கள்ல உங்களோட கூடவே இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து வரான்றதை விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நேற்றுக்கும் ஆண்டவரோட வார்த்தை கேட்டீங்க. அந்த வார்த்தைகள் மூலமாக எல்லாம் அந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில செயல்படுகிறது அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தை செயல்படுவதற்கு என்ன பண்ணணும்? முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில செயல்படணும் அப்படின்னா முதலாவது அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். அதை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ரெண்டு விஷயம் செய்யணும். அதுல முதலாவது நம்ம அந்த வார்த்தையினுடைய வல்லமை நம்ம பயன்படுத்துறதுக்கு ரெண்டு விஷயம் செய்யணும். அது என்னது? முதலாவது விசுவாசிக்கணும், இரண்டாவது அந்த வார்த்தைய அறிக்கையிடணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சத்தத்தை காணும்? எல்லாம் அமைதியா இருக்குங்க. வாசிக்கலாம். இப்படியாக இன்னைக்கு கூட அந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. அந்த வார்த்தை உங்களோட கிரியை செய்யட்டும். வாசிங்க. சங்கீதம் 118:16 வசனம். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒருத்தரோட சவுண்ட் மட்டும்தான் கேக்குது, மற்றவங்க யாருமே சத்தத்தை காணும். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. 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 விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வாசித்த இந்த வார்த்தையில நல்லா கவனிக்கும் போது ஆண்டவருடைய வலது கரத்தை குறித்து நம்ம இந்த வேத பகுதியில நம்ம வாசிக்கிறோம். ஆமென். இப்படியாக அந்த வலது கரத்தை குறித்து இதுல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுது. ஆமென். இந்த வார்த்தையின் மூலமாக நாம வாசித்த இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குறிப்பா நம்ம இன்னைக்கு கற்றுக்க போற இந்த விஷயம் நம்மளோட வாழ்க்கைக்கோ நம்மளுடைய கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்த போகுது. ஆமென். அப்படியாக ஏன் இது அந்த அளவுக்கு ரொம்ப அவசியமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் நம்ம வாசிக்கிறோம்.
ஆண்டவருடைய வலது கரம் உயர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஆமென். அதுலயே ரெண்டாவது காரியத்தை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வலது கரம் இன்னொரு காரியத்தை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அப்படியாக அது என்ன விஷயம் செய்யுது? அவருடைய வலது கரம் அடுத்ததாக என்ன காரியத்தை செய்யுது? பராக்கிரமம் செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையும் விட அந்த சராசரங்களையும் விட அவர் ரொம்ப வல்லமை கொண்ட ஒரு தெய்வம். ஆமென். நீங்க அநேக தெய்வங்களை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தெய்வங்கள்லயே மிக அன்பான ஒரு உயிர் உள்ள சிங்கிள் வார்த்தையால இந்த உலகத்தையும் இந்த வானத்தையும் பூமியையும் கூட உருவாக்கின ஒரே ஒரு வல்லமையான தெய்வம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருப்பார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய இந்த நாட்கள்ல அநேக தெய்வங்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுலயே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை மட்டும்தான் ரொம்ப விசேஷமா இருக்கும். உண்மையா இல்லையா? அவருடைய வல்லமை விசேஷமானதா இல்லையா? அநேக தெய்வங்களுடைய வல்லமை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமென். அது வானத்தில் பறக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மிகப்பெரிய மலையை ஒரு விரலால தூக்குது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமென். அதே மாதிரி அதே தெய்வம் மிகப்பெரிய போர்களை செஞ்சிருக்கு, அந்த நாடுகளுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமென். அல்லேலூயா. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த காரியங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆனா நம்மளோட தெய்வம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையிலே எல்லா காரியங்களையுமே செஞ்சு முடிச்சார். ஆமென். அல்லேலூயா. அநேக தெய்வங்கள் பல காரியங்களையும் பல போர்களையும் சந்தித்ததாகவும் அதில் அவங்க வெற்றி கொண்டதாகவும் அநேக உயிர்களை அநேக சாத்தான்களை கொன்றதாகவும் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமென். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவரோட ஒரு வார்த்தை சகலத்தையும் ஜெயிக்கிறது அப்படின்றத குறித்து நம்ம கேட்டிருப்போம். அல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மட்டும்தான் அநேக காரியங்களை உயிர்ப்பித்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்லேலூயா. மரித்து போன ஒரு சடலத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதை விட முக்கியமாக ஒரு தெய்வத்துக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணாதிசயம் ஆமென், அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு அப்படின்ற அந்த குணாதிசயம் ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வத்துக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணாதிசயமாக இருக்க வேண்டியது அந்த அன்பு. அந்த அன்பு அநேகரை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அளவுக்கு அதிகமா இருக்கு. ஆமென். அந்த அன்பின் நிமித்தமாகவே இன்னைக்கு வரைக்குமே நம்மை மன்னித்து நம்மை மீட்டு நம்மளை இன்னைக்கு வரைக்குமே ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்மளை பாதுகாத்துட்டு வர்றாரு. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம அவர் அநேக அற்புதங்களையும் செஞ்சிருக்கார். உண்மையா இல்லையா? எல்லாம் நீங்க வேதத்தை நீங்க வாசிக்கும் போது நீங்க அநேக அற்புதங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமென். அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் வல்லமை நிறைந்த தெய்வம். அல்லேலூயா. அப்படியே அவருடைய வல்லமை எது மூலமாக வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட வல்லமை எது மூலமாக வெளிப்படுது? அந்த அளவுக்கு வல்லமை நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தின் மூலமாக ஒரு விஷயத்தின் மூலமாக அவரோட வல்லமை வெளிப்படுது. ஆமென். ஆண்டவர் அநேக வல்லமைகள் கொண்டவர். அந்த வல்லமை எது மூலமாக வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம என்ன வாசிச்சோம்?
இந்த வசனத்துல இப்போ நான் ஒரு கேள்வியை நான் கேட்டேன். அந்த கேள்விக்கு இப்போ நம்ம வாசித்த அதே வசனத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, அதுல என்ன போட்டிருக்கு? கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமைகளை முக்கியமாக, ஆமென், குறிப்பாக அவருடைய வலது கரத்தினாலேயே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த வலது கரத்தினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகரை விடுதலையாக்கி இருக்கார். ஆமென். அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய, முக்கியமாக இன்னைக்கு நாட்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த அற்புதங்கள் சொல்லப்படுற அந்த காரியங்கள் கூட எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யறாரு. அதுவும் குறிப்பாக அவருடைய வலது கரத்தினாலேயே இந்த காரியங்கள் நடக்குது. அல்லேலூயா. எப்படி இந்த அற்புதங்கள், இந்த மிராக்கிள்ஸ், இது எல்லாமே நல்லா கவனிச்சீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வலது கரத்தினால் மட்டுமே அது நடக்குது. அல்லேலூயா. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காரியங்களை நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வல்லமை அந்த வல்லமை எதுல இருந்து வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய வலது கரத்திலிருந்தே வெளிப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன் குறிப்பாக இந்த வசனத்துல அவருடைய வலது கரத்தை குறிச்சு இந்த அளவுக்கு உயர்வாக அவரோட வலது கரத்தினுடைய வல்லமை குறித்து இதுல நம்ம கேட்கிறோம், இதுல நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வலது கரம் தான் இன்னைக்கு வரையுமே உங்களை தாங்குவது அந்த வலது கரம் தான். அல்லேலூயா. நம்ம அநேக வசங்களை வாசிச்சிருப்போம். ஆமென். அவருடைய வலது கரத்தினாலே உன்னை தாங்குவார், உன்னை தப்புவிப்பார், உன்னை ரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. உன்னை உயர்த்தவும் செய்வார் அப்படின்னு அநேக வசனங்கள்ல ஆண்டவருடைய வலது கரத்தின் மூலமாக இது போன்ற காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்வதை நாம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வாசிச்சிருப்போம். அந்த வசனங்கள்ல வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? அவருடைய வலது கரத்தால அநேக காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனங்களை நம்ம வாசிச்சிருக்கோம். ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய வலதுகரம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களும் அநேக காரியங்களையும் செய்யக்கூடியது ஆண்டவருடைய வலதுகரம். ஆமென். அல்லேலூயா. அந்த வலதுகரம் மிகவும் வல்லமை நிறைந்தது. நீங்க எதிர்பார்க்காததை விட ஆண்டவருடைய வலதுகரம் மிகவும் வல்லமை நிறைந்தது. ஆமென். அதனாலதான் அந்த வலதுகரம், அவருடைய வலதுகரம் என்னைக்குமே உயர்ந்திருக்கிறது. ஆமென். ஏன் அவரோட வலதுகரத்தை நல்ல கவனிங்க. அவருடைய கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. ஆமென். அவரோட வலதுகரம் ஏன் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, அவரோட கரத்து அவர் வெறுமனே அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆமென். அதாவது ஆண்டவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார், நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மளை கவனித்து நமக்கு எல்லா காரியங்களும் செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம். ஆனா குறிப்பா இந்த வசனத்துல ஏன் ஆண்டவருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு இதுல நம்ம வாசிக்கிறோம் கேட்டீங்கன்னா, அவருடைய வலதுகரம் எப்பவுமே உயர்ந்து இருக்கிறது. ஆமென். அந்த உயர்ந்திருக்கிறது காரணம் அவருடைய வலதுகரம் மிகவும் வல்லமை நிறைந்தது. ஆமென். ஆண்டவரோட வல்லமை உயர்ந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தாழ்வில் உள்ள ஒவ்வொருவரையும் உயர்த்துவதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட உயர்வும் எப்படி இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய உயர்வும்
அதிசயங்களும் அற்புதங்களும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உயர்ந்திருக்கக்கூடிய அவருடைய வலது கரத்தாலே இந்த காரியங்கள் நடக்குது அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்படியாக இன்னைக்கும் கூட இந்த வார்த்தையை தியானிக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கையிலையோ உங்களோட வாழ்க்கையிலையோ இந்த நம்ம வாசித்த இந்த வார்த்தையின்படியே அவர் அவருடைய வலது கரத்தினாலேயே உங்களோட வாழ்க்கையில பராக்கிரமம் செய்ய போறாரு. அல்லேலூயா. பராக்கிரமம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பராக்கிரமம் அப்படின்னா என்னது? பராக்கிரமம் அப்படின்னா என்னது? என்னது பராக்கிரம் அப்படின்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ரெகுலரா வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களா இருக்கிறதுனால நமக்கு இது நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்னது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆமா, பராக்கிரமம் அப்படின்னா என்னது நம்ம நிறைய கேட்டிருப்போம். இந்த வசந்தம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆமே, ஆண்டவர் பராக்கிரமம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆமே, அதிசயங்கள். ஆமே, அதாவது சொல்லி அடங்காத ஒரு அதிசயங்கள். ஆமென். நம்ம எதிர்பார்க்காத அதிசயங்கள். அல்லேலூயா. நம்ம கேட்கிற இந்த பராக்கிரமமான அந்த காரியம், அதிசயங்கள், அந்த அற்புதங்கள் என்ன அப்படின்றத இப்ப நம்ம தியானிக்கும் போது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்த வார்த்தை அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அந்த வல்லமையான அந்த வலதுகரம் அநேகருக்கு பராக்கிரமம் செய்திருக்கிறது. ஆமென். அந்த வல்லமையான அந்த பராக்கிரமம் செய்யக்கூடிய அவருடைய வலதுகரம் இன்னைக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போலவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே தடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லையும் அவருடைய வலதுகரம் தொட்டு அந்த தடைகள் எல்லாத்தையும் உடைக்க போகுது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். அதே வலதுகரம் யாரெல்லாம் தாழ்வில் சூழ்நிலைகளை நீங்க இருக்கீங்களோ அந்த உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த வலதுகரம், உயர்ந்திருக்கக்கூடிய அந்த வலதுகரம் உங்க ஒவ்வொருவரும் உயர்த்த போகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் அநேகரை உயர்த்திருக்கிறது, அநேகரை தடைகளை உடைத்திருக்கிறது. ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இங்க ஆராதனையில் இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையிலையுமே இருக்கக்கூடிய அந்த தடைகளையும் அந்த வலதுகரம் உடைக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் நான் ஆரம்பத்திலே சொன்னது போலவே அவருடைய ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு முக்கியமான விஷயம் அவரோட வார்த்தையை விசுவாசிக்கணும். அவரோட வார்த்தை விசுவாசிக்கணும். இரண்டாவது அவரோட வார்த்தையை அறிக்கையிடணும். அல்லேலூயா. அவருடைய வேத வசனத்தை நம்மளோட ஏன் அப்படின்னா நம்மளோட நாவல தான் மரணமும் ஜீவனும் எல்லா நம்மளோட முக்கியமான அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளோட நாவல வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அறிக்கையிட அந்த வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில நிச்சயமாக செயல்படும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்களே முயற்சி பண்ணி பாருங்க. அந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிட உங்களோட வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. வாழ்க்கையினுடைய அந்த சூழ்நிலைகளும் அந்த போராட்டங்களும் விலகி போகும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நிறைய பேர் இந்த மற்ற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளை சொல்லுங்க, சில மந்திரங்களை சொல்லுங்க, நீங்க அப்போ உங்களுக்கு இந்த வார்த்தை திறந்துடும். இல்ல நீங்க ஒரு முன்னாடி காலகட்டத்தில் பார்க்கும்போது நீங்க ஒரு மந்திரம் சொன்னா கதவு திறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கதைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆமா, கேட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ அதே போலவே இப்படி இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமென். அதாவது ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு நிறைய மந்திரங்களை இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. ஆமென். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நாம எந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாது. அந்த எல்லா மந்திரத்தையும் விட மிக வல்லமையானது நம்ம ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான காரியம், அவருடைய வலது கரம் மிகவும் வல்லமையாக உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த வலது கரம் உங்களோட வாழ்க்கையில பராக்கிரமத்தை செய்ய போகுது. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ஒவ்வொருவரோட வாழ்க்கையில விடுதலைகளை செய்யக்கூடிய அந்த பராக்கிரமம் தான். அல்லேலூயா. அந்த அதிசயத்தை செய்யக்கூடியது ஆண்டவருடைய அந்த வலதுகரம் மட்டுமே. அல்லேலூயா. அந்த வலதுகரம் இன்று முதல் இன்றைக்கு இந்த ஆராதனை முடிச்சு நீங்க போகும்போது ஒவ்வொரு சூழ்நிலைகளையுமே ஆண்டவருடைய வலதுகரம் இந்த காரியத்துல பராக்கிரம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சுட்டு போங்க. நிச்சயமாக அந்த காரியங்களை நீங்க ஒரு விடுதலையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எப்படி அவரோட வலதுகரம் எப்படிப்பட்டது? நிச்சயமாக அதிசயங்களை செய்யக்கூடியது. ஆமென். அவரோட வலதுகரம் அநேக அற்புதங்களை செய்யக்கூடியது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை செய்யக்கூடியது ஆண்டவருடைய வலதுகரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த வலதுகரத்தை நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க அதை அறிக்கையிடும் போது அந்த வலதுகரம் அந்த இடத்துக்கு வரும். அல்லேலூயா. எப்படி அந்த வலதுகரம் அந்த சூழ்நிலை நேராக வந்து அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளுடைய அந்த போராட்டம் உடைக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படியாக இதே போலதான் நீங்க கேட்பீங்க, இது வந்து எந்த அளவுக்கு ஆண்டவரோட அந்த வலதுகரம் அநேக பராக்கிரமான காரியத்தை செய்யும் அப்படின்ற நாம இப்போ கேட்டோம். ஆமென். ஆனா அவரோட வலதுகரம் குறிப்பாக வலதுகரம், ஆமென், ஆண்டவருடைய அந்த வலதுகரம் குறிப்பாக பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். வாசிங்க. முக்கியமாக அதை நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி இந்த வலதுகரத்தின் மூலமாக நமக்கு முக்கியமாக 3 காரியங்கள் ஆண்டவர் செய்கிறாராம். ஆமென். எப்படி கேக்குதுங்களா? ஆண்டவருடைய வலதுகரத்தின் மூலமாக 3 காரியங்களை ஆண்டவர் செய்கிறாராம். அல்லேலூயா. அந்த 3 காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அவருடைய வலதுகரம் நம்மை உயர்த்துகிறது. ஆமென். முதலாவது அவரோட வலதுகரம் நம்மை உயர்த்துகிறது. இரண்டாவது அவருடைய வலதுகரம் நம்மை பாதுகாக்குது. அல்லேலூயா. எப்படி இந்த வசந்தன் சொல்லப்பட்டிருக்கிறது போலவே ஆண்டவருடைய வலதுகரம் நம்மை பாதுகாக்குது. அடுத்தது நம்மளோட வாழ்க்கையில அநேக அதிசயங்களையும் அந்த வலதுகரம் செய்யுதான். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம கடைசியாக அவருடைய வலதுகரம் நம்மளோட வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் நீங்க ஒவ்வொருவருமே இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அதுல ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய இந்த வலதுகரம் வல்லமையானது. அந்த வலதுகரம் இந்த 3 காரியங்களை குறிப்பாக செய்கிறது. ஆமென். அதுல முதலாவது நம்ம வாசித்தது போலவே ஆண்டவருடைய வலதுகரம் என்ன செய்கிறதா? ஆண்டவருடைய வலதுகரம் நம்மை பாதுகாக்கிறது. ஆமென். சொல்லப்பட்டது போலவே வேத வசனங்கள்ல அவருடைய வலதுகரம் சொல்லப்படுகிற முக்கியமான காரியம் கேட்டீங்கன்னா அநேக காரியங்களே அவருடைய வலதுகரம் செய்கிறது. ஆமென். அப்படியாக குறிப்பாக மெஜாரிட்டியாக ஆண்டவருடைய வலதுகரம் செய்யக்கூடிய அந்த முக்கியமான காரியம் கேட்டீங்கன்னா ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதே அந்த வலதுகரத்தின் நோக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்று ஆண்டவரோட வலதுகரம் செய்யக்கூடிய முக்கிய காரியம் அது நம்மை ஒவ்வொரு நாளுமே பாதுகாக்குது. அல்லேலூயா. அந்த மீட்பு, அந்த ஒரு பாதுகாப்பு அவரோட வலதுகரத்தின் மூலமாக கிடைக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை வாசிங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம்
21 வசனத்திலிருந்து 31 வரைக்கும் வாசிங்க வேகமா. கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். ஆமென். அப்பொழுது கர்த்தர் ராமுழுவதும் ஆமென். கீழ்காற்றினால் ஆமென். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து ஆமென். அதை வறண்டு போக பண்ணினார். ஆமென். வெள்ளம் பிளந்து பிரிந்து போய்விட்டது. ம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். ஆமென். வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜனம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுப்புடன் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகவுமான சமுத்திரத்தின் எகிப்தியர் சேனையை பார்த்து அவர்கள் சேனை கடலடித்து அவருடைய ரதங்களுக்கு உருளைகள் கடலாகவும் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போகும். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை மேல் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடல் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜனம் திரும்பி வந்த ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாக தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரும் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை வழியே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடது ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்த நாளிலே இஸ்ரவேலர் எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிற இஸ்ரவேல் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியர் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்கார மோசேயிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. 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 பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பின் மூலமாக எகிப்து தேசத்துக்கு போனார்கள். ஆமென். யோசேப்பின் மூலமாக எகிப்து தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவருமே போனாங்க. அவங்க பிழைக்கிறதுக்காக போனாங்க. பிழைக்கிறதுக்காக போய் கடைசியில் ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்து தேசத்தில் கொத்தடிமைகளாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்ட அந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 வருஷம், ஆமென், கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 400 வருஷம் பயங்கரமான அடிமைத்தனத்திலையும் பயங்கரமான போராட்டங்களையும் அந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் இந்த பிரச்சனைகள் அனுபவிச்சாங்க. ஆமென். அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிஞ்சு அவன் அப்படி இல்லாத பட்சத்தில் அடிமையாக அந்த அரசர்கள் எல்லாரோட வீட்லையும் வேலை செய்யணும், அடிமையாக வேலை செய்யணும். அந்த அரசருக்கு ஒரு சிலை வைக்கணும், அந்த சிலையை தான் வணங்கணும். அந்த சிலையை கட்டுறதுக்குன்னு எல்லா மக்களும் பெண்கள்லேருந்து ஆண்கள் வரைக்குமே அந்த சிலையை கட்டுறதுக்கு எல்லாரும் வேலை செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னால் அவங்களை கண்டிப்பாங்க, அவங்களுக்கு மரண தண்டனை. ஆமென். இப்படியாக ரொம்ப கொடுமையான அடிமைத்தனத்தின் பிரச்சனைகளாலும் போராட்டங்கள்னாலையும் பல வருஷங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போராட்டத்தில் இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் மோசே அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர் மூலமாக அந்த ஜனங்களை என்ன பண்ணாரு பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பல வருஷம் போராட்டத்தில் இருந்து ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக ஒரு ஊழியன் அனுப்புறாரு. நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியன் அனுப்புறாரு. எப்படி? ஒரு பாஸ்டர் அனுப்புறாரு. அந்த பாஸ்டர் என்ன பண்றாரு? அந்த ஜனங்களை எல்லாரையுமே போராடி மீட்டு கொண்டு வராரு. ஆண்டவர் காற்று அந்த வழிக்கு கொண்டு வராரு. கொண்டு வர இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆகிட்டோம் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆமென். அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்க டைம்ல மிகப்பெரிய ஒரு கடல், மிகப்பெரிய ஒரு சமுத்திரம். ஆமென். எப்படி? அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு மோசே அப்படின்ற ஆண்டவரோட ஊழியன் அந்த ஜனங்களை கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க போற பாதையிலேயே எகிப்து தேசத்துக்கும் மற்ற இடத்துக்கு போறதுக்கான நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரம்.
ஆமென். ஒரு மிகப்பெரிய ஆறு அந்த ஜனங்களால போக முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜனங்களை மீட்டு கொண்டு வந்ததுனால அந்த எகிப்து தேசத்தினுடைய அரசாங்கம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்துருச்சு. திருப்பியும் போயிட்டு இந்த ஜனங்க எல்லாருமே ஒரு வழி பண்ணி கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த போர் வீரர்கள் எல்லாம் வேகமாக வராங்க. ஆமென். அந்த போர் வீரர்கள்லாம் வேகமாக வந்து பிடிக்கிறதுக்கு வராங்க. அந்த நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து அவ்வளவுதான் அப்படின்னு இருந்த சூழ்நிலைகள்ல நம்ம இப்போ கேட்ட நம்ம வாசித்த அந்த ஆண்டவருடைய வலதுகரம் அந்த நேரத்துல செயல்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமென். நம்ம இதை நிறைய படிச்சிருக்கோம். உண்மையா இல்லையா? நம்ம இதை படிச்சிருக்கோம். அந்த அந்த கடலுடைய பேர் என்னது? எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், செங்கடல். ஆமென். அந்த செங்கடலை மோசே அவருடைய கோலினால அந்த செங்கடலை ரெண்டாக பிளந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சிருக்கோம். பிளந்ததுக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் வந்து அது மூலமாக அந்த வழியின் மூலமாக அவங்க கடந்து போனாங்க. போர் வீரர்கள் வரும்போது அதுல அந்த ஜனத்தினால அந்த அவருடைய சத்ரு எகிப்து தேசத்தினுடைய அந்த போர் வீரர்கள் எல்லாமே அழிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சிருக்கோம். ஆமென். அல்லேலூயா. இப்போவும் நம்ம வாசித்தோம். ஆமென். இது நீங்க பிராக்டிகலி நீங்க அதை யோசிச்சு பார்க்கும்போது அது நடக்காத ஒரு விஷயம். எப்படி? அது இம்பாசிபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பாத்தீங்களா? கிட்டத்தட்ட கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா அவங்களோட அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட விடுதலையாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல ஒட்டுமொத்த ஜனங்களோட உயிரும் போயிருக்கும். ஆமென். எப்படி ஒட்டுமொத்த ஜனங்களோட உயிர் போயிருக்கும். அந்த நேரத்துல ஆண்டவருடைய வலதுகரம் என்ன பண்ணுது? அவர்களை மீட்பதற்காக பராக்கம் செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆண்டவருடைய வலதுகரம் என்னென்ன காரியங்களை செய்யும் நம்ம இப்ப கேட்டோம். பாதுகாக்கும். அடுத்தது என்ன செய்யும்? அதிசயங்களை செய்யும். அடுத்ததாக நமக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆமென். இப்படி அநேக காரியங்கள் செய்யற அந்த கரம் முதலாவது இந்த சூழ்நிலைகள்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வலதுகரம் வெளிப்பட்டு என்ன நடந்துச்சு? அந்த செங்கடலை ரெண்டாக பிளந்தது. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே வந்து பாக்குறது என்னன்னா, மோசே தீர்க்கதரிசிக்கு அந்த வல்லமை போய் அந்த கோல் தண்ணியில பட்ட உடனே அந்த செங்கடல் வந்து ரெண்டா பிளந்தது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வரைக்குமே நம்புற ஒரு விஷயம். ஆமென். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய வலதுகரம் அந்த நேரத்துல செயல்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கரம் அந்த கோலின் மேல் இருந்தது நிமித்தமாகவே அந்த செங்கடல் பிளக்கப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பராக்கிரம் செய்யக்கூடிய அந்த கரம் அந்த ஜனங்களை மீட்டது. ஆமென். அந்த ஜனங்களை மீட்டது. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நடுவுல அந்த ஜனங்களை மீட்டது. எது? ஆண்டவருடைய பராக்கிரம் செய்யக்கூடிய அந்த வலதுகரம். அல்லேலூயா. ஆபத்தின் சூழ்நிலைகள்ல கிட்டத்தட்ட அழிந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள்ல அவருடைய வலதுகரம் பராக்கிரம் செய்த அந்த ஜனங்களை பாதுகாத்தது. அல்லேலூயா. இன்னைக்கும் கூட இதே சூழ்நிலைகள்லையும் கூட இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னோட சூழ்நிலை கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நான் ரொம்ப பிரச்சனைக்குள்ள வந்துட்டேன். இதுக்கு மேல என்னால மீளவே முடியாது. நான் அவ்வளவுதான், நான் அழிஞ்சு போக போறேன், என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போக போகுது அப்படின்னு நீங்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பராக்கிரம் செய்யக்கூடிய ஆண்டவருடைய வலதுகரம் உங்களோட வாழ்க்கையில வரும்போது எப்பேற்பட்ட காரியங்களும் எப்பேற்பட்ட போராட்டங்களும் அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த எகிப்து எப்படி அழிந்து போனதோ அதே போல உங்களோட போராட்டங்களும்
அழிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல பாடுவோம். கரம் பிடித்து என்னை என்றும் நடத்திடுவார், கண்ணடி போல் என்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து என்னை என்றும் நடத்திடுவார், என்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரும் உனக்குண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரும் உனக்குண்டு, பயந்திடாதே. ஆடுதொழில் நீ பிறந்தாலும் ஆற்றிலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். படுகொலியில் நீ பிறந்தாலும் படத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கலங்கிடாதே, கலங்கிடாதே, கர்த்தரும் உனக்குண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரும் உனக்குண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகளுக்கு மேலே கொள்வதில்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகளுக்கு மேலே கொள்வதில்லை. காடுகளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காடுகளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரும் உனக்குண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரும் உனக்குண்டு, பயந்திடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கேட்டவா பாடலையும் பாடினோம். ஆமென். எப்படி நம்ம பாடலையும் பாடினோம். அந்த பாடல்கள்லையும் நம்ம பாட்டு கூட எப்படி பாடுறோம். ஆமென். நம்ம அவரோட பாடல்கள்லையும் கூட அவரோட வலதுகரம், அவரோட வலதுகரத்தின் மகிமையை குறித்து நம்ம இன்னைக்கு வரையுமே பாடுறோம். ஆமென். ஆனா ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவரோட கருத்தை குறிச்சு, அந்த கருத்தின் வல்லமையை நம்ம இன்னைக்கு வரைக்குமே புரிஞ்சுக்கல. அல்லேலூயா. ஆனா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருமே அவருடைய வலது கரத்தின் வல்லமையை தெரிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அவரோட வலது கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் மீட்கக்கூடியது. ஆமென். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டது போலவே, மீட்ட அதிசயங்களை செய்தது போலவே உங்களோட வாழ்க்கையிலும் செய்ய வல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கைகள், அந்த வலதுகரம் அதுக்காக தான் உயர்ந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியாக அவருடைய வலதுகரம் இரண்டாவது இன்னொரு காரியத்தை செய்கிறதா. ஆமென். என்ன செய்கிறதா? என்ன செய்கிறதா? அற்புதங்களை செய்கிறதா. அல்லேலூயா. எப்படி? எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தெரியும். உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும். அதாவது ஒரு உயிர்களும் ஒரு நபர்களும் அவங்களுடைய குணாதிசயங்களை குறித்து நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்போம். உண்மையா இல்லையா? நம்ம ஒருத்தர்கிட்ட பழகுறோம் அப்படின்னும் போது அவரோட குணாதிசயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். உண்மையா இல்லையா? அதை தெரிஞ்சுக்காம நம்ம ஒருத்தர்கிட்ட பழக மாட்டோம். ஆமென். உண்மையா இல்லையா? அது எதுக்காக? ஏன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்? நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அவர்களால நமக்கு நன்மை உருவாகுமா, அவர்கள் நம்ம நல்வழிக்கு கொண்டு போவாங்களா அப்படின்றத நம்மளோட வாழ்க்கைக்கு உயர்வை கொண்டு வருமா இல்ல தாழ்வை கொண்டு வருமா, இது மாதிரியான விஷயங்கள் இதை நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளால
சர்வை பண்ண முடியும். உண்மையா இல்லையா? ஆமென். அதுக்காக தான் நம்ம ஒருத்தர்கிட்ட பழகும் போது அவங்கள பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். ஆமென். அப்படியாக நாம சந்திக்கக்கூடிய நபர்களையே நம்ம பழகும் போது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு ஆதரவாக நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அதே போல ஆண்டவர் குறித்ததான ஒவ்வொரு குணாதிசயங்களை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதும் அவசியம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 இப்படி ஆண்டவரோட குணாதிசயங்கள் ஒன்னொன்னே நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். அப்போதான் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போதும் அவருடைய குணாதிசயங்களை குறித்து நீங்க அறிக்கையிடுற அந்த நேரத்துல அவரோட வல்லமை வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சத்தத்தை காணோம்? ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாக அவருடைய வலதுகரம் இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை செய்தான். அது என்னது? அற்புதங்கள். அற்புதங்களை செய்கிறதா. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 19:11. பவுலின் கைகளினாலே ஆமென். தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல கவனிச்சீங்கன்னா இந்த பூமிக்கு வந்தாரு, அநேகருக்கு விடுதலையை கொடுத்தாரு. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக பல வருஷங்களாக பிறவியில இருந்து இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க எல்லாருக்குமே விடுதலை கொடுத்திருக்காரு. ஆமென். அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை செஞ்சிருக்காரு. உண்மையா இல்லையா? நீங்க வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை செஞ்சிருக்காரு? யாருக்கெல்லாம் விடுதலை கொடுத்திருக்காரு? வேற யாராவது சொல்லுங்க. ஒருத்தர் மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. வேற யாராவது சொல்லுங்க. ஆண்டவர் அவர் இந்த பூமிக்கு வந்த போது என்னென்ன அற்புதங்களை அவர் செஞ்சிருக்காரு? ஆமென். லாசரு உயிரோடு எழுப்பினார். அப்புறம் வேற ஓகே. கண் தெரியாத பிறவி குருடன், ஆமென், பிறவியிலிருந்தே கண் தெரியாத ஒரு நபர், அவருக்கும் அவர் விடுதலை கொடுத்தார், அவர்களையும் குணமாக்கினார். ஆமென். அது மட்டும் இல்லாம அடுத்ததாக படுக்கையில் இருந்த, ஆமென், நடக்க முடியாம இருந்த அந்த ஒரு சர்ச்சை நீங்க கூட வாசிச்சிருப்பீங்க. ஆமென். ரொம்ப நாள் நடக்க முடியாத ஒரு நபர். ஆமென். அந்த நபரை கூட ஆண்டவர் எழும்பி நடக்க வச்சார். ஆமென். அவர் குணமாக்கினார். ஆமென். அதே மாதிரி பிசாசின் புடியில இருந்த ஒரு நபரையும் கூட பிசாசுகளை துரத்தி அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். ஆமென். பார்த்துருக்கீங்களா இல்லையா? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமென். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் ஊழியம் செய்யக்கூடிய அந்த நாட்கள் நிறைய அற்புதங்களை நிறைய பேரை குணமாக்கினார். ஆமென். நிறைய பேருக்கு இருந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுத்தார். அவருக்கு பின்பு முக்கியமாக அவர் குணமாக்கினார். அது எல்லாத்தையுமே அவரோட கரத்தினால செய்தார். ஆமென். இப்படி அந்த அற்புதங்கள் எல்லாத்தையுமே அவருடைய கரத்தினாலேயே அவர் செய்தார். ஆமென். அதற்கு பிறகும் அந்த அற்புதங்கள் நடந்தது. ஒரு விஷயத்தை நல்ல கவனிங்க. ஆண்டவர் இருந்த வரைக்குமே மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள், குருடர்கள் கண் திறந்தது, செவிகள் திறக்கப்பட்டது, ஆமென், குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள். இந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் இருந்த வரைக்குமே நடந்தது. அவரோட கரத்தினாலே அது நடந்தது. ஆமென். ஆனா அவர் போனதுக்கு அப்புறமா அதே அற்புதங்கள் நடந்தது. ஆமென். அவர் போனதுக்கு அப்புறமும் நடந்தது.
அவருடைய சீஷர்கள்னால நடந்தது. அதே அற்புதங்கள் நம்ம வாசிக்கும் போது அவர்களுடைய சீஷர்கள் செய்தார்கள். அவரோட 12 சீஷர்கள் ஒவ்வொருவரும் செய்தார்கள். சீஷர்களுக்கு பின் வந்த அப்போஸ்தலர் பவுல் அவர்களும் செய்தார்கள். ஆமென். நம்ம வாசிக்க எப்படி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பின் வந்த ஊழியர்கள். இவங்க எல்லாருமே ஆண்டவருக்கு பின்னாடி வந்த ஊழியக்காரர்கள், பாஸ்டர்கள். ஆமென். இவங்க எல்லாமே இவங்களும் அந்த அற்புதங்களை செஞ்சாங்க. நல்ல கவனிங்க, நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவருடைய வலது கரம் அற்புதங்களை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஆனா நடக்கிறது என்னது? ஆனா நம்ம பார்க்கிறது என்னது? அற்புதங்களை செய்யறது பேதுரு. ஆமென். அற்புதங்களை செய்யறது பவுல் செய்யறார். ஆமென். அற்புதங்களை செய்யறது மோசே செய்யறார். ஆமென். அதாவது இன்னைக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. இது இதை நம்ம மறந்து போறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால கிறிஸ்தவத்துல நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நமக்கு ஏன் இன்னும் அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது, இன்னுமே ஏன் கிறிஸ்து இன்னும் வளர்ச்சி அடையல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பிரச்சனையே இதுதான். ஆமென். இதனால மிக தவறான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, இது தெரிஞ்சுக்காததுனால. ஆமென். அற்புதங்களை பேதுரு, மோசே, பவுல் செய்தார்கள். ஆமென். ஆனா அந்த செய்தது எது நிமித்தமாக? அந்த அற்புதங்கள் அவங்க செய்வாங்க போட்டிருந்து. பேதுருவும் அவரோட சீஷர்களும் பவுலும் மோசே, ஆபிரகாம் இவங்க எல்லாம் செய்தார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதிசயங்களை செய்யக்கூடியவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். குணம் அளிக்கக்கூடியவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா நம்ம வாசிக்கிறது, நம்ம கேட்கறது எல்லாமே அவருடைய சீடர்கள் செய்கிறாங்க. ஆமென். ஆனா விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இதுதான் இன்னைக்கு நம்ம மறந்து போயிட்டோம். ஆமென். இன்னைக்கு இந்த காரியத்தை தான் நம்ம மறந்து போயிடுறோம். என்னன்னா, அதிசயங்களை செய்யக்கூடியவர் ஆண்டவர் மட்டுமே, சீடர்கள் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பழக்கம் போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு அற்புதம்னாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனே போயிட்டு பாஸ்டர் போயிட்டு தேட வேண்டியது, அப்பாயின்மெண்ட் போட வேண்டியது. ஆமென். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வரைக்குமே நீங்க ஜெபித்து உங்களுக்கு அற்புதம் நடக்கலன்னா அதுக்கு முக்கிய காரணம்னா அவருடைய வலதுகரம் உங்ககிட்ட உங்களை தொடல. ஏன்னா நீங்க அவங்க கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்கல. நீங்க பேதுருவையோ அற்புதம் செய்தார்களே, நீங்க பார்க்க பேதுருவும் பவுலும் இது போன்ற ஊழியர்கள் அற்புதம் செய்யறாங்க, அதனால அவங்க கிட்ட போனாதான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆமென். இன்னைக்கு இந்த காரியங்கள் இருக்கு, இந்த எண்ணங்கள் யார் யாருக்குள்ள இருக்கோ அவர்களே ஆண்டவருடைய கரம் தொடாது. ஏன்னா அவங்களோட நம்பிக்கை எங்க இருக்கு? சீடர்கள் மேல இருக்கு. ஆமென். ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அற்புதங்களையும் விடுதலைகளையும் செய்யக்கூடியவர் ஆண்டவருடைய கரம் மட்டுமே, ஊழியர்கள் அல்ல. அல்லேலூயா. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உண்மையாகவே நேரடியாக நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அந்த அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. இதை தவிர்த்து நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களும் தவறுதான். இது செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்மளோட ரட்சிப்பு பாதிக்கப்படும் நிச்சயமாக. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவரோட கரம் மட்டும்தான், மனிதனுடைய கரம் இல்லை. அல்லேலூயா. எந்த ஊழியர்களாலேயோ எந்த மனிதர்களாலேயும் செய்ய முடியாது, ஆண்டவருடைய கரம் மட்டுமே செய்யும். அல்லேலூயா. அதை நீங்கள் கேட்கும் போது மட்டுமே அந்த கரம் இறங்கி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்படியே ஆண்டவருடைய கரம் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்யும். இதை நீங்க அந்த கரத்தின் மீது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அந்த கரத்தை நோக்கி நீங்க ஜெபிங்க. அந்த கரம் உங்களை தேடி வரும், உங்களை தொடும், உங்களை சுத்தமாக்கும். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில சாபம் இருக்கிறது, அந்த அவர்கிட்ட வேண்டுங்க, ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, அவருடைய கரம் வரும். ஆமென். அவருடைய கரம் உங்களை தொடும்.
அவருடைய கரம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும், சாபத்தை போக்கும். அல்லேலூயா. ஹalleluya. இதை நீங்க செய்யும் போதுதான் உண்மையான ரட்சிப்பும் உண்மையான விடுதலையும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட தியானிச்ச நம்ம ஒவ்வொருவருமே இந்த ஆராதனை விட்டு நம்ம கிளம்பி போகும்போது அவரோட கரத்தின் கிரியைகளையும் வல்லமையையும் ஆண்டவரோட உலக அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் மட்டுமேன்றத நாம இன்னைக்கு அதை யோசிச்சுட்டு போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவருடைய வலது கரம் இந்த நாட்கள்லையும் கூட உங்க ஒவ்வொருவரையும் தொடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. உங்களோட வாழ்க்கை, உங்களோட சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னு ஆண்டவருடைய கரம் வந்து தொடர்ந்து சொல்லி நீங்க கேளுங்க. அல்லேலூயா. இறங்கி வரும், நிச்சயமாக அவரோட கரம் வரும். அவரை நோக்கி கூப்பிடுவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒவ்வொரு எழுந்து நின்று கடைசியாக அவருடைய கரம் ஒவ்வொருவரும் தொடரும் அப்படின்னு சொல்லி